குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரிவானுடைய அருளை பாரபட்சமின்றி காட்டின அற்புத நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்தர் மகாபெரிவாட்ட ரொம்ப சோகமாக வந்து நமஸ்காரம் பண்ணார். பெரியவா அவரோட சோகத்தை உணர்ந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு வழக்கு ஒன்று நடந்துட்டுருக்கே, அது சரியாக தீர்ப்பாகலேன்னு உனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்கா அப்படிலாம் விசாரித்தார். ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். பெரியவா எல்லாம் நல்லபடியாக நடக்கும், முடிஞ்சால் நீ உங்கள் ஊரில் அல்லது பக்கத்து ஊரில் தேர் திருவிழா நடந்துச்சுன்னா அந்த தேர் திருவிழாவில் வடம் இழுத்து பெருமாளை சேவிச்சுக்கோ அப்படி சொன்னார். சரி பெரியவா அப்படின்னு அவரும் போனார். ஒரு மாதம் கழித்து திரும்பி வந்தார். சந்தோஷமான முகத்தோடு வந்தார். பெரியவாட்ட வந்து, பெரியவா எல்லா கஷ்டமும் நீங்கள் சொன்ன அந்த பரிகாரத்தினால தீர்ந்துச்சு பெரியவா அப்படி சொன்னார். பெரியவாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாம் நிறைய தேர் திருவிழா அட்டன் பண்ணியிருப்போம். நம்ம ஊர் கோவில்கள்லேயே நடக்கும். சின்ன தேரோ பெரிய தேரோ வடம் இழுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அதாவது நம்ம எந்த பேதமும் இல்லாமல் எல்லோருமா சேர்ந்து இறைவனை நம் பக்கம் இழுக்கிற நிகழ்வு தான் அந்த தேர் திருவிழா. கோவிலுக்குள்ளேயே இருக்கிற பெருமாள் அன்னைக்கு மட்டும்தான் ஊரெல்லாம் சுற்றி நம்ம இல்லத்துக்கு நம்மளை தேடி வருவார். அதில் சாநித்தியம் அதிகம். அதனால் தேர் திருவிழாவில் வடம் இழுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கும். மகாபெரிவாளை தரிசிக்க கலெக்டர்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து வந்திருந்தார். அவள் பூ பழம்லாம் பெரியவாக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த பெரியவா அவங்கள்ட்ட, நீங்கள்லாம் எப்படி வந்தேல் அப்படின்னு கேட்டார். காரில் தான் வந்தோம் பெரியவா அப்படின்னு சொன்னாங்க. 3 பேரும் 3 காரில் வரல இல்லையா, ஒருத்தர் காரில் தானே வந்திருப்பேல், யாரோட கார் அப்படின்னு கேட்டார். அதற்கு ஒருத்தர், என்னோட கார் தான் பெரியவா அப்படின்னு சொன்னார். நீ போய் உன்னோட கார் டிரைவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னார். பெரியவா சொல்கிறது அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியல. ஆனால் பெரியவா சொன்னால் செஞ்சாகணும். அது உத்தரவு மாதிரி. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த கலெக்டர் எழுந்து போய் தன்னோட டிரைவரை கூப்பிடுறார். பெரியவா உன்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொன்னதும் அந்த டிரைவர் கண்களில் புலன்னு கண்ணீர். அந்த டிரைவர் அவ்வளோ நேரம் இந்த மாதிரியான மகான்களை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையே, அடுத்த ஜென்மாவளியாச்சும் இந்த மாதிரி மகான்களை தரிசிக்கிறதுக்கு எனக்கு சுவாமி அருள் புரியணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து மனதார உருகி வேண்டிக்கிட்டார். அதற்கு இந்த ஜென்மத்திலேயே அவருக்கு ஒரு பலன். ஓடி வரார், பெரியவாளை பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். கண்கள் அப்படியே தண்ணீர். பெரியவா பழமும் குங்குமமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். பெரியவா கிட்ட கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை நமக்கெல்லாம் வேண்டும். அந்த பிரார்த்தனையும் ஆத்மார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுது. மகா பெரியவா இந்த மாதிரி மனித ஜீவன்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து ஜீவன்களுக்குமே தன்னுடைய காருண்யத்தை காட்டினார். தன்னுடைய அருள்மழையை பொழிஞ்சார். ஆசீர்வாதத்தை பெருகச் செய்தார். ஒரு முறை ஒரு பக்தர் என்ன காரியம் செய்தாலும் பெரியவா பேரை சொல்லி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி பெரியவாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் செய்வார். அப்படி ஒரு அதீத பக்தி கொண்ட ஒரு அன்பர் ஒரு நாள் பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். அன்னைக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது.
அது ஒரு மாதமா எதுவுமே சாப்பிடாம படுத்த படுக்கையாய் மெலிஞ்சு போயிடுச்சு. அது அவருக்கு ரொம்ப மனவேதனையை தந்தது. நிறைய டாக்டர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தார். எதுவும் சரி வரல. மகா பெரியவாவே கதி, மகா பெரியவா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு நிவாரணம் தேடுவோம் அப்படின்னு பெரியவாளை பார்க்க வரார். பூ பழம் புஷ்பம் எல்லாம் எடுத்துட்டு வரார். பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிடலாம், ஆனா வீட்டில் இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா அப்படின்னு எப்படி கேட்கறது? ஒரு மாதிரி தயக்கம் அவருக்கு. பெரியவா கிட்ட பாலு மாமா அப்படின்னு ஒரு சன்னியாசின்னே சொல்லலாம், அதாவது ஞானின்னு சொல்லலாம், பெரியவா தான் கதி அப்படின்னே இருந்தார். அவ்வளோ சிரத்தையா பெரியவாக்கான அத்தனை பணிவிடைகளையும் செய்பவர் தான் பாலு மாமா. அந்த பாலு மாமா கிட்ட இவர் நட்பு வச்சிருந்தார். அதனால பாலு மாமா கிட்ட பெரியவா கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டார். பாலு மாமாவும் பெரியவா எல்லா உயிர்களிடத்திலையும் ஒரே மாதிரியான கருணை தான் காட்டுவார், நம்ம சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலு மாமா பெரியவா கிட்ட போய் இவருடைய நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றார். பெரியவா பொறுமையா அதை கேட்டுண்டு நாய்க்குட்டியை வர சொல்லணும்ல, ஆனால் பெரியவா அப்படி சொல்லலை, நாமளே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தை விட்டு வெளியே வரார். காருக்குள்ள அந்த நாய் இருக்கு, அதை வெளியே விட சொல்றார். பெரியவா முன்னாடி அந்த காரை ஓப்பன் பண்ண உடனே அந்த நாய் ஓடி வந்து பெரியவா கிட்ட அப்படியே உக்காந்துருக்கு. அது ஒரு மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரியவா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணார். பக்கத்தில் இருக்கிற ஒரு அணுக்க தொண்டரை செருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். செருப்பு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா பெரியவாவுடைய பாதரட்சை தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுக்க போனாங்க. அது இல்லை, நீங்க சாதாரணமா யூஸ் பண்ற ரப்பர் செருப்பு இருந்தா கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த நாய் பக்கத்துல வைங்கோ அப்படி சொன்னார். வச்சாச்சு. இப்போ பால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னார். பால் எடுத்துட்டு வந்தாங்க. நாய் அது வரைக்கும் சைலண்டாவே இருந்தது. பால் எடுத்து பக்கத்துல வச்சோன்னா பெரியவாளை பார்த்து நன்றி பெருக்கோட அது குலைச்சது. அதுக்கப்புறம் அந்த பாலை அது சாப்பிட்டுச்சு. அந்த அன்பருக்கு சந்தோஷம். இவ்வளவு நாள் எது வச்சாலும் உடனே சாப்பிடாது, அல்லது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சாப்பிடும். இப்போ பெரியவா முன்னாடி ஏதோ ஒரு உத்தரவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி வெச்ச பால் அத்தனையும் சாப்பிட்டுருச்சு. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை மறுபடியும் சேவிச்சு பெரியவாளுக்கு நன்றி சொன்னார் அந்த அன்பர். பெரியவா இதை ஒரு சாதாரண நிகழ்வாக தான் எல்லாருக்கும் சொன்னார். இதில் ஒன்றும் இல்லை, திருட வரவெல்லாம் சில மந்திரங்களை சொல்லி இந்த நாய் மாதிரியான விலங்குகளை கட்டி போட்டுருவா, அதனால தான் இதற்கு திருஷ்டி மாதிரி அது சாப்பிடாம போயிடும். இந்த மாதிரி ரப்பர் செருப்பு வச்சுட்டு இதனுடைய பரிகாரத்தை பண்ணலாம். இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா இந்த மாதிரியான நாய்கள் நம்ம வீட்டுக்கு வரவங்களுடைய செருப்பை தான் அதிகமாக கடிக்கும் அல்லது எடுத்துட்டு போய் எங்காவது போடும். அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், அந்த திருஷ்டி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பெரியவா சொன்னார். ஆனால் பெரியவா என்ன சொன்னாலும் பெரியவானுடைய ஜெபம், பெரியவானுடைய ஆசீர்வாதம் தான் அதை குணப்படுத்துச்சுன்னு பெரியவா கூட ஒத்துக்க மாட்டார். அவ்வளவு அடக்கமான ஆழ்ந்த ஞானமுள்ள ஒரு பெரிய மகான் தான் பெரியவா. பெரியவா இது மாதிரி நிறைய அனுபவங்களை அவங்களுடைய பக்தர்களுக்கு வாரி வழங்கி இருக்கார். அந்த அனுபவங்களை கேட்கும் போதே மெய்சில் இருக்கும். நமக்கும் அந்த அனுபவம் வேண்டும் அப்படின்னா பெரியவாளை மனதார ஆத்மார்த்தமா நினைச்சு நீங்க உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் பெரியவா பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுங்க. நிச்சயம் அதுக்கான நிவாரணம் உங்களை தேடி வரும். பெரியவா நல்ல வழிகாட்டுவார். இது மாதிரியான அற்புத சம்பவங்களை தொடர்ந்து நீங்க சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டா
பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.